ஹலோ, மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட இனிய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ரொம்ப இனிமையான, சிறப்பான, வளமான, நல்ல புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். ஒவ்வொரு வருஷமும் தேங்க்ஸ் கிவிங்கிற ஃபெஸ்டிவல் முடிஞ்ச உடனே இங்கே கிறிஸ்மஸ் களை கட்ட ஆரம்பிச்சிடும். மக்கள்லாம் ஷாப்பிங்கோடய சேர்ந்து வீட்டை நல்லா அலங்கரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்களும் கிறிஸ்மஸ்க்கு ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் விதவிதமாக நல்லா அலங்காரம் செய்வோம் வீட்டை. ஒரு பழைய டிவி ஸ்டாண்டை நான் இந்த மாதிரி கொலு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸ்னோ பிளாங்கெட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு துணி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி விரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்னோ எஃபெக்ட் கிடைக்கும். இதில் இந்த ரீத்தெலாம் நான் கையாலே செஞ்சு நம்ம வீட்டு வாசலில் இப்படி மாட்டியிருக்கிறேன். நாங்கள் நிறைய வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ரொம்ப உதிர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த வருஷம் புதுசாக வால்மார்ட்லேருந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டோம். பர்லிங்டன் அப்படிங்கிற கடையில் இருந்து இந்த ஸ்னோ குளோப் வாங்கினோம். இது வந்து நேட்டிவிட்டி சீனை சொல்கிற மாதிரி இருக்குது. இது $20 ஆனது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வருஷம் இந்த மாதிரி தான் நாங்கள் கிறிஸ்மஸ் வில்லேஜ் செட் பண்ணியிருந்தோம். இந்த ஃபிகரின்ஸ்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் இந்த சாண்டா மாதிரி உள்ள செட்டெல்லாம் வாங்கினோம். சாண்டா கிளாஸும் அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் சாண்டாவும் இருக்கிற மாதிரி உள்ள ஃபிகரின்ஸ் இந்த வருஷம் வால்மார்ட்டில் நிறைய பாப்புலராக வித்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் நாங்கள் வாங்கினோம். இந்த டிஸ்னி கேரக்டர்ஸ், ஸ்லீப்பிங் பியூட்டி, இந்த பொம்மைகள் சக்தி எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. இந்த பெஞ்சில் இருக்கிற செட்டப் எல்லாமே ஒரு பொருட்காட்சி மாதிரி நாங்கள் வச்சுருக்கிறோம். இந்த பொருட்காட்சியில் நிறைய ரைடெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு இந்த ஹாட் கொக்கோ இதெல்லாம் விற்பாங்கல்ல, இது மாதிரியெல்லாம் சேர்த்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த பொருட்காட்சி செட்டப் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் பொதுவாக கிறிஸ்மஸ் சமயத்தில் நேட்டிவிட்டி சீன், அதாவது கிறிஸ்மஸ் குடில் மட்டும் செய்வாங்க. அது மாதிரி இங்கே அமெரிக்காவில் பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய டால்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு வில்லேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே நிறைய கிராமங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் பனி விழுகிறது, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கிறது, பொருட்காட்சி, இந்த மாதிரி நிறைய வேடிக்கை அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தீம்ஸை வந்து நிறைய பேர் அவங்க வீட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த மாதிரி நிறைய பொம்மைங்க வாங்குவாங்க. போன வருஷம் தான் நாங்கள் இந்த மாதிரி இந்த பொருட்காட்சிக்குள்ளே இந்த பொம்மைகள்லாம் வாங்கியிருந்தோம். நாங்கள் பொதுவாக எல்லா பொம்மைகளுமே அநேகமாக வால்மார்ட்டில் தான் வாங்கியிருப்போம். 1-2 தான் வேறு ஏதாவது நாங்கள் அமேசான்லேயோ இல்லைன்னா பர்லிங்டன் அந்த மாதிரி வாங்கியிருப்போம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக பொம்மைகள் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கிற வியாபாரிங்க வாங்கிட்டு வரும் போதே அந்த மாதிரி தான் ப்ரொக்யூர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு வருஷம் வாங்கின மாதிரியான பொம்மை அடுத்த வருஷம் வரும்னு நம்மளால் கேரண்டீடாக சொல்ல முடியாது. இந்த வருஷம் நாங்கள் வாங்கின இந்த நேட்டிவிட்டி சீன் ஸ்னோ குளோப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்கள் இதை ரொம்ப ரசித்து வாங்கினோம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து வீடியோவோட நேரில் ரொம்ப தெளிவாக நல்லா தெரிஞ்சுது. இந்த சாண்டா செட் வந்து சாண்டா கிளாஸ் கூட சேர்ந்து சின்ன பிள்ளைங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக மாலில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சீனை டெபிக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. டிசம்பர் 6ஆம் தேதியை சாண்டா கிளாஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். அன்னைக்கு தான் பொதுவாக நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 6ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீ நாங்கள் வச்சுருப்போம். இது ஒரு ட்ரெடிஷன். எனக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அலங்காரம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி பண்ணுறதை என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. இதில் உள்ள ஒவ்வொரு ஆர்னமெண்ட்டும் நம்மளுக்கு ஜீசஸோட முன்னோர்கள் இருக்கிற நம்பர்ஸை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்தளவு கவுண்ட் பண்ணிலாம் போடல. இதில் வந்து கொஞ்சம் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். மிச்சம் எல்லாமே நிறையா தேவதைகள் அந்த மாதிரி உள்ள ஃபிகரின்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன். நாங்கள் அதை வந்து போட்டிருக்கிறோம்.
கிட்டத்தட்ட ஒரு வாரம் முன்னாடியே இந்த மாதிரி எல்லா கிஃப்ட்ஸையும் ரேப் பண்ணி இந்த மாதிரி ட்ரீ கடியில் வச்சுடுவோம். இந்த வாட்டி நாங்கள் 2 இடமா இந்த மாதிரி நாங்கள் இது செட் பண்ணியிருக்கிறோம். ஒரு நேட்டிவிட்டி சீன் ஃபுல்லாகவே நம்ம பொருட்காட்சிகள் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. இன்னொரு பெஞ்சில் நான் இந்த மாதிரி கொலு மாதிரி நிறையா லேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு அமெரிக்கன் கிராமம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மலைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம ஜீசஸ் பிறந்த காட்சியை இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி மாட்டு தொழுவத்தில் பிறந்தாங்க, அந்த மாதிரி ஆட்டு இடையர்கள் இருக்கிறாங்க, அது எல்லாமே இந்த சீனில் இருக்கும். இந்த இதெல்லாம் சில நேரம் செட்டாகவே விற்கும். இதை வந்து நம்ம வாங்கி இப்படி வச்சுக்கலாம். இந்த வீடுகள் ஒன்றொன்றும் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ரொம்ப வருஷமாக இதை கலெக்ட் பண்ணோம். இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, இது வந்து போலார் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி உண்டு. அதோட நினைவாக நான் வச்சுருக்கிறேன். எங்களுக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த ஃபிகரின் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு நிறைய பறவைகளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இருக்குது. இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. யூஸ்வலாக இந்த டவுன் சென்டர் அந்த மாதிரி இடங்களில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயை நிறைய பேர் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சீனுக்காக இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை கொஞ்சம் லேடிஸ் சேர்ந்து அலங்கரிக்கிற மாதிரி உள்ள சீன் நடுவில் வச்சுருக்கிறோம். யூஸ்வலாக பனி பெஞ்ச பிறகு சின்ன குழந்தைகள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பனியை இப்படி உருட்டி ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி எறிஞ்சிட்டு விளையாடுவாங்க. அந்த சீன் ஒரு செட்டும் வச்சுருக்குறோம். அப்புறம் எங்களுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நாய் பொம்மை வச்சுருக்குறோம். இது வந்து ஒரு அப்பா வந்து பையனை இந்த மாதிரி ஸ்னோ ஸ்லெட்டில் வச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி வச்சுருக்கு. இந்த நேட்டிவிட்டி சீன் ஜெருசலேமில் உள்ள மரங்கள்லேருந்து செஞ்சு கொண்டு வந்து இங்கே விற்றாங்க. அது நாங்கள் வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்குறோம். இது நான் வரைஞ்ச கிறிஸ்மஸ் தீம்டு பெயிண்டிங். அப்புறம் சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் எழுதுறது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெடிஷன் இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு லெட்டர் பாக்ஸ் மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்குறோம் இல்லையா. சிலர் வந்து ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி சாக்ஸ் தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத எழுதி இந்த மாதிரி ஒரு இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் டு சாண்டா, இதுக்குள்ளே இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு சாக்ஸ்குள்ளே போட்டு தொங்க விட்டுருப்பாங்க. அதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் வந்து அதை பார்த்து வாங்கி அந்த கிஃப்டை வந்து இந்த ட்ரீ கடியில் அப்படி கட்டி வைப்பாங்க. இது ஒரு ட்ரெடிஷன். கிறிஸ்மஸ் சமயத்தில் இந்த மாதிரி மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சமயத்தில் நான் ஃப்ரூட் கேக் பண்ணியிருந்தேன். அதோட கேக்கும் குக்கீஸும் பண்ணியிருந்தேன். ஃப்ரூட் கேக் செஞ்சு முடித்த உடனே இந்த மாதிரி மாதாவுக்கு இதெல்லாம் வச்சு நாங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிக்குவோம். இந்த ஃப்ரூட் கேக் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அழகாக வந்துருந்துச்சு. கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்குவோம். கோகனட் குக்கீஸ் வித் ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் அப்புறம் ஜிஞ்சர் பிரெட் குக்கீஸ் அப்புறம் சாக்லேட் குக்கீஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தேன். 24ஆம் தேதி நைட் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுவோம். மறுநாள் காலையில் இந்த மாதிரி பேபி ஜீசஸ்க்காக கேக் வெட்டி இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் 24ஆம் தேதி 7 ஃபிஷஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கொண்டாடுறாங்க. அதாவது நிறையா விதமான மீனை வந்து சமைச்சி சாப்பிடுவாங்க. நான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு 2 கைண்ட் ஆஃப் ஃபிஷ் மட்டுமே சமைச்சிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். 24ஆம் தேதி நைட் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாண்டாவுக்கு பாலும் குக்கீஸும் வைப்பாங்க. நம்ம வீட்டில் என்ன குக்கீஸு கேக்லாம் பண்ணியிருந்தோமோ அதையெல்லாம் எடுத்து இப்படி ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி வச்சுருவாங்க. அது கூட ரெயின்டியருக்காக கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது வந்து இப்படி அமெரிக்காவில் செய்கிற பழக்கம். இதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு சாண்டா கிளாஸ் வந்து இந்த கிஃப்ட்ஸ்லாம் வச்சுட்டு போகிறாங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பேபி ஜீசஸ்க்கு ஒரு கிஃப்ட் வைப்போம்.
அது வந்து யூஷுவலாக ஊதுபத்தி, சாம்பிராணி அந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் வைப்போம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு காலையில், அதாவது 25ஆம் தேதி காலையில் எழும்பி வந்துட்டு நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அடியில் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர் இருக்கிறத பார்த்து ஓப்பன் பண்ணுவோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு நான் நெய்ச்சோறு, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். கிறிஸ்மஸ் வியாழக்கிழமை வந்துச்சு. அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஹாலிடேஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் வந்து கிறிஸ்மஸோட யூஸ்வலாக பிரியாணி செய்யலை அப்படிங்கிறனால நான் வந்து அப்புறம் சாட்டர்டே வந்து இந்த மாதிரி பிரியாணி, சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். வீட்டில் ஐஸ்கிரீம் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டோம். அது கூட இந்த கேக், குக்கீஸ்லாம் இருந்தோன்னா அது ரொம்ப டேஸ்டியாக நல்ல டிசர்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போய் பார்த்த இந்த லைட் ஷோவோட வீடியோ வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோ கொடுத்துருக்குறேன். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் பாருங்கள். இந்த லைட் ஷோ ரொம்ப அழகாக இருந்துச்சு, அவசியம் போய் பாருங்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட விக்கீஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.